கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நாளம் தாங்கும் இந்த நிறைவா, என்னை நாடுவதே. நாளம் தாங்கும் இந்த நிறைவா, என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இந்த உலகத்தையே படைத்த ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நமக்கு அதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம், நமக்கு அதில் எவ்வளோ பெரிய பெருமை வேணும். அப்படி தானே குட்டீஸ்? நம்மளுக்கு நிறைய விஷயங்களில் பெருமை இருக்குது, நிறைய விஷயங்களில் சந்தோஷம் இருக்குது. ஆனால் ஏசப்பா என் கூட இருந்து என்னை ஒரு நொடி பொழுதும் வழிநடத்தி கூட்டு போயிட்டுருக்கிறாரு. என்னை எந்த ஒரு குறைவும் இல்லாமல் என்னை நிறைவாய் அவர் வைத்திருக்கிறாருன்னு சொல்கிறதுல நம்மள என்னைக்காவது பெருமை இருக்குதா குட்டீஸ்? ஆனால் உண்மையிலேயே நம்ம லைஃப் சந்தோஷமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோங்கிறதுல சந்தோஷப்படணும். அவர் நம்ம கூட இருந்து நம்மளை எல்லா காரியங்கள்லையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்துட்டு இருக்கிறாருங்கள நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷம் கொள்ளணும், அதில் நம்ம நிறைவு கொள்ளணும். அதுக்கப்புறமா தான் நான் இது கேட்டேனே, இது கிடைக்கலையே, ஏன்னா எனக்கு ஏன் இதை ஏசப்பா கொடுக்கல, அந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? பதில் கிடைக்கும். அப்படி தானே? ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம், நமக்கு ஒரு விஷயம் அது கிடைக்கல அப்படின்னா ஏசப்பா எந்த காரணத்துக்காக அது நமக்கு கிடைக்காம வச்சுருக்காங்கங்கிறது புரிஞ்சுக்கிடணும்ல. அது புரிஞ்சுக்காம தான் நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? நான் இனிமேல் கோயிலுக்கு போக மாட்டேன், நான் இனிமேல் ப்ரேயரே பண்ண மாட்டேன், ஏசப்பா எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, ஏசப்பா என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம ஏசப்பாவை என்ன பண்ணுறோம்? அவரை விட்டு நம்ம விலகி நிற்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையான அவருடைய நோக்கு நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணுமா குட்டீஸ்? அந்த அர்த்தம் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளை தேடி வருகிற அவருடைய அருமை நமக்கு புரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு நிறைய நேரங்களில் சொல்கிறது உண்டு, நமக்கு ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும்போது தான் அதோட அருமை தெரியும்னு. அவர் இப்போ நம்மளை தேடி வந்து நம்ம கூடவே இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்து நம்மளை பராமரித்து நம்ம நினைப்பதற்கும் மேலாக நம்மளை ஒரு நாளையும் சந்திக்க வச்சிட்ருக்கிறதுனால நமக்கு அவருடைய அருமை தெரியறதில்ல. ஆனால் ஒருவேளை அவர் நம்ம கூட இல்லாமல் இருக்கும்போது நம்மளால் ஒரு நொடி பொழுது கூட நம்ம என்ன பண்ண முடியாது? கடக்க முடியாது குட்டீஸ். இதை உண்மையிலேயே உணர்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவருடைய ப்ரெசன்ஸ், அவருடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு புரியும். ஸோ இந்த நேரத்துலையும் கூட இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்ம இந்த உலகத்தில் ஒரு துளி தான், அப்படி தானே? ஆனால் நம்மளை தேடி ஓடி வந்து அன்பு செய்யணும்னு என்ன அர்த்தம் இருக்குது? நம்ம அவருக்கு எதிராக எவ்வளவோ பாவம் செஞ்சால் கூட நம்மளை மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கிடணுங்கிற அக்கறை அவருக்கு எதுக்கு இருக்கணும்? ஏன்னா நம்ம ஒரு துளி அவர் மேலே அன்பாக இருந்து அவருக்கு பிரியமானதை செய்கிற எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்மளை அவர் அன்பு செய்யணும், நம்மளை அவரை தேடி வரணுங்கிறதுல என்ன குட்டீஸ் அர்த்தம் இருக்குது? ஆனாலும் கூட அவர் நம்ம மேலே அவ்வளவு அன்பாக இருக்கிறாரு. அவர் நம்மளை எந்த ஒரு குறைவுக்கும் ஆக்காமல் நம்மளை ரொம்ப நிறைவாக வைத்திருக்கணும்னு நினைக்கிறாரு. இதை தான் இன்றைக்கும் பாருங்களேன், ஆதியாகமம் 12:2 படியாம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய்
உடையவராய் இருப்பாய் அப்படிங்கிற வசனத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஏசப்பா நம்மளை பார்த்து தான் சொல்கிறாங்க, நான் உன்னை தேடி தேடி ஓடியாந்து உன்னை அன்பு செஞ்சு உன்னை மன்னிச்சு உன்னை ஏற்றுக்கிட்டதெல்லாம் எதுக்குன்னு நீ பார்க்குறன்னா, நான் உன்னை நிச்சயமாக இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக்குவேன். உன்னை நான் ஆசீர்வாதமாக வைத்திருப்பேன். நீ மட்டும் கிடையாது, உன் வழி வழியாய் வருகிற உன்னோட பிள்ளைகளையும் அவர்கள் வழி வழியாக வருகிற பிள்ளைகளையும் உன் சந்ததி முழுவதுமாக நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக நான் ஆசீர்வாதமாக வச்சு உன்னோட பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். ஸோ நமக்கு இதை விட இந்த உலகத்தில் வேறு என்ன வேணும்? நம்ம இவ்வளோ தூரம் அன்பு செஞ்சு இவ்வளோ தூரம் ப்ளஸ் பண்ணுற ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது அவரோட வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம நம்ம இருக்கலாமா? அவர் சொல்லித்தர ஒரு ஒரு விஷயங்களையும் மறுத்துட்டு நம்மளோட விருப்பப்படி நம்ம நடக்கலாமா? ஸோ நம்ம செய்த இந்த சிறு சிறு தவறுகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்மளோட குடும்பத்தையும் நம்மளையும் முழுவதும் அவரோட கரங்கள் ஒப்பு கொடுப்போம். ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு, இன்னைக்கு நான் உன்னை ஆசீர்வாதமும் வைப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. நம்மளை முழுமையாய் அறிந்தவரால் மட்டும்தான் இந்த வார்த்தையை நமக்கு சொல்ல முடியும். நம்மளை முழுமையாய் இந்த உலகத்தில் அறிஞ்சவர் அவர் மட்டும்தான். கண்டிப்பாக அவரால் நமக்கு அந்த நிறைவான ஆசீர்வாதமும் நம் நிறைவான பெருமையும் நிறைவான ஒரு மேலான மாட்சியும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்மளை முழுவதுமாக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, எங்களை முழுமையாய் அறிந்த தேவன் நீங்கள். உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து எங்களுக்கு நீர் நிறைவாய் வைத்திருக்கிற ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக இருக்கணும் டாடி. அதற்கு தடையாக இருக்கிற எங்களோட பாவங்களை மன்னிக்கும்படியாக நீங்கள் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக உமது கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.